இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசான் 22. ஓகே. டவர் பிரிட்ஜ் பார்க்க முடியுது. இந்த ப்ளூ ஜாக்கெட் அங்கிள்லாம் 1.5 மணி நேரமா இங்கே இருந்து எனக்கே டஃப் தராரு. யார் தலைவா நீ? ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான் 22. யூகேலேயே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் வியூவிங் பிளாட்ஃபார்ம். 22 பிஷப்ஸ் கேட்டில் தான் ஹாரிசான் 22 இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு வியூவை 58 ஃப்ளோரில் வந்து பார்க்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லண்டனோட டாலஸ்ட் டவர் வந்து ஷார்ட் டவர். அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூவிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் இது ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹாரிசான் 22 என்டர் ஆகிட்டோம். ஸோ வாங்க இப்போ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கேயும் செக்யூரிட்டி செக்இன் இருக்குது. மேக்ஸிமம் வரீங்கன்னா பெரிய பெரிய பேக்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, ஏன்னா இங்கே வாங்கி வச்சிடுறாங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இங்கே இருக்க லிஃப்ட் வந்து யூரோப்லேயே ஃபாஸ்டஸ்ட் லிஃப்டா. 58 ஃப்ளோர்ஸ் வந்து 40 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடுமா. ஹாய். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் லண்டன் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். இது ஒரு 360 வியூ. டிக்கெட்ஸ் அட்வான்ஸாக புக் பண்ணாதான் ரொம்ப நல்லது. உங்களால் ஃப்ரீயாக என்டர் ஆக முடியாது. அட்வான்ஸாக டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடணும். உங்களுக்கு டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. ரொம்ப இயர்லியஸ்ட்டாக டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த டிக்கெட் ரொம்ப சீக்கிரம் காலி ஆகிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். 58 ஃப்ளோருக்கு வந்துட்டோம். எங்கே இருக்குது தோ அங்கே இருக்குது டவர் பிரிட்ஜ். ஸோ அது பக்கத்தில் ஒரு ப்ரௌன் கலர் பில்டிங் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது டவர் ஆஃப் லண்டன். இதோ ஷார்ட் டவர்ஸ். என்ட்ரி ப்ரைஸ் இருக்கு. ஓகே, அந்த குரூப் ஆஃப் பில்டிங்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேங்க், முக்கியமான பேங்கிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அது. எனக்கு வந்து இந்த ஷார்ட் டவர்ஸும் ஹாரிசான் 22 பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியாவில் வந்து ஒரு பானிபூரி கடை இருக்கும், ஆப்போசிட்லேயே இன்னொரு ஒரு பானிபூரி கடை புதுசாக ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். என்ன சண்டை நடந்தாலும் நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் பானிபூரி சாப்பிட்றது தான் நம்ம வேலையாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. இந்த கப்பல் தான் HMS பெல்ஃபாஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு வேர்ல்ட் வார் 2 சேர்ந்து ஒரு கப்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெனோவேஷன்லாம் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிட்டாங்க. இது ஆக்சுவலி 360 வியூ தான், ஆனால் எனக்கு 360 வியூ மாதிரி ஃபீல் ஆகல. லைக் கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி கிடையாது. ஸோ கீழே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிஷப்ஸ் கேட் ஏரியா. நீங்கள் அந்த ஒரு ரிவர் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தேம்ஸ் ரிவர். கிட்டண்டு பார்த்தா ப்ளூ கலரில் தெரியும். இங்கேருந்து எனக்கு ஒரு மாதிரி பச்சை கலர் ஆலிவ் கிரீன் கலரில் தெரியுது. லண்டன் ஐ. இதான் சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல். லண்டன்லேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச். இதுக்கும் என்ட்ரி ப்ரைஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நாள் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உள்ள.
ஆக்சுவலி எனக்கு மேலேருந்து கீழ பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐ ஹேவ் ஆக்ரோஃபோபியா. சென்னையில எங்க அபார்ட்மெண்ட்லாம் 10 மாடி. அதுலேருந்தே மேலேருந்து கீழ பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். 58 மாடியில நிக்க வச்சுட்டு ஆனா நல்லாருக்கு. ஹானஸ்ட்டா இது மாரி ஒரு வியூ திருப்பி பார்க்க முடியுமான்னு தெரியல. லண்டன்ல. ஸோ தூரத்துல ஒரு ஸ்டேடியம் இருக்கு. ஆனா இது என்ன ஸ்டேடியம்லாம் சுத்தமா ஐடியா இல்ல. ஸோ மேல ஒரு ஸ்டேர்கேஸ் போட்டு பார்த்தீங்களா? அது ஆக்சுவலி அப்பர் டெக். அங்கேருந்தும் நீங்க வியூ பண்ணலாம். ஆனா இந்த அளவுக்கான ஒரு வியூ கிடைக்காது. இங்க ஒரு சின்ன கஃபேவும் இருக்கு. பிரைஸஸ் எல்லாமே ரீசனபிளா இருக்கு. சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாரிசான் 22 இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் காமெண்ட்ஸ்ல தாராளமா சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் வரட்டா